ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்தை சற்று உற்று நோக்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். நாம் சாத்தானுடைய வாழ்க்கையிலிருந்து ஊன் இயல்பிலிருந்து ஆவிக்குரிய வாழ்வுக்கு வர வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தோடு ஒப்பிடுகின்றார். இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற நாம் நல்ல ஒரு கனியை திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்துக்கு நல்ல கனியை கொடுக்க வேண்டும். அவ்வாறு நற்கனியை கொடுக்க விட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை வெட்டி எரிந்து விடுங்கள் என்று கூறுவது போல, நாம் இந்த திருச்சபைக்கு 60 ஆண்டுகளாக இருக்கிறோம், 50 ஆண்டுகளாக இருக்கிறோம், 30 ஆண்டுகளாக இந்த திருச்சபையிலே இருக்கின்றோம், இந்த ஆலயத்தில் இருக்கின்றோம், இந்த கிராமத்தில் இருக்கின்றேன். நான் ஒரு பலனும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் எதுவும் கொடுக்கவில்லை என்றால் வெட்டி எறியுங்கள் என்கின்றார். எதை வெட்டி எறியுங்கள் என்று சொல்கின்ற போது நம்மிடம் இருக்கின்ற தேவையற்ற பழக்கங்களை வெட்டி எறியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். பிரியமானவர்களே, முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், எதையெல்லாம் 3 இயல்புக்குரியவை, எதையெல்லாம் ஆவிக்குரிய இயல்பு கொண்டவை என்பதை நன்றாக நாம் வாசிக்க கேட்டோம். 3 இயல்புக்குரியவை நம்ம எப்போதுமே அழிவுக்கு இட்டு செல்கின்றன. ஆவிக்குரியதை நாம் சார்ந்து வாழ்கின்ற போது நம்ம இறைவனிடத்திலே எடுத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், யோசேப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறிலே பார்க்கின்றோம். அவருடைய 10 சகோதரர்களும் 3 இயல்புக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய ஒரு சகோதரனை கொல்ல திட்டமிடுகின்றார்கள். தன்னுடைய ஒரு சகோதரன் யோசேப்பை கிணற்றிலே தள்ளுகின்றார்கள். அவனை இறுதியாக விற்று விடுகின்றார்கள். ஆகவே இந்த 10 சகோதரர்களும் 3 இயல்புக்கு ஆசை கொள்கின்றார்கள், பணத்துக்கு ஆசை கொள்கின்றார்கள், நிலத்துக்கு ஆசை கொள்கின்றார்கள். ஆகவே இந்த உலக காரியத்திற்கு அனைத்தையுமே ஆசைப்பட்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் என்றும் பாராமல் அவனை கொல்ல திட்டமிடுகின்றார்கள். ஆனால் யோசேப்பு அவர்கள் ஆவிக்குரிய இயல்பை கொண்டு இவர்கள் இந்த 10 நபர்களும் அந்த தேசத்துக்கு செல்கின்ற போது இவர்களுக்கான உதவி செய்கின்றார். ஆனால் யோசேப்பு ஆவிக்குரிய இயல்பை கொண்டு என்னுடைய தந்தை எங்கே என்று கேட்கின்றார். மீண்டுமாக அவருடைய தந்தை இறந்த பிறகு கூட இந்த 10 சகோதரர்களும் நினைக்கின்றார்கள், தன்னுடைய தந்தை இறந்து விட்டார், திரும்பவும் நாம் யோசேப்பிடம் ஏதாவது உதவி கேட்டு சென்றோமானால் அவன் நம் மீது ஏதாவது கோபம் கொள்வானா, சினம் கொள்வானா என்று நினைக்கின்றார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி கொள்ளவில்லை. மீண்டுமாக ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய 10 சகோதரர்களையும் மன்னித்து அரவணைத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார், அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கின்றார், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவி செய்வதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மேலுமாக ஆபிரகாம் அவர்கள் அந்த இஸ்ராயேல் மக்களுக்காக, ஆண்டவரே இவர்களை அழிக்க வேண்டாம், இவர்களுக்கு இன்னும் நாட்கள் கூடும், இவர்கள் 50 பேர் நன்றாக இருந்தால் நீங்கள் இந்த நாட்டை, இஸ்ராயேல் நாட்டை அழிக்காமல் இருப்பீர்களோ என்று ஆபிரகாம் அவர்கள் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு பரிந்து பேசுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இங்கு ஆபிரகாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆவிக்குரிய இயல்பை, நல்ல ஒரு இயல்பை கனி கொடுப்பவராக அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நல்ல ஒரு கனி கொடுக்கும் ஒரு மரமாக அங்கே ஆபிரகாம் அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதுதான் இன்றைய நற்செய்தியிலே ஒரு தொழிலாளர் அந்த அத்தி மரத்திற்கு பரிந்து பேசுவதை பார்க்கின்றோம். இயேசு வருகின்றார். இந்த மரமானது இயேசு இங்கே ஒரு பண்ணையராக, ஒரு தோட்டக்காரராக செயல்படுகின்றார். இந்த மரம் 3 வருடமாக நான் பார்க்கின்றேன், எந்த பலனும் இல்லை, ஆகவே வெட்டி விடுங்கள் என்கின்றார். ஆனால் அந்த தோட்டக்காரன், இயேசுவை இன்னும் 1 வருடம் கொடுங்கள், இதற்கு நாம் நன்றாக வெற்றி உரம் போடுவோம், அதாவது நாம் ஜபத்தை அதற்கு செலுத்துவோம், தண்ணீர் ஊற்றுவோம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 1 வருடம் என்று பார்க்கையிலே
நாம் நன்றாக ஜபத்திலே ஊறி இருக்கின்ற போது ஆவிக்குரிய இயல்பை பெறுகின்ற போது இறைவனோடு உரையாடுகின்ற போது இறைவனிடத்திலே இல்லறம் கலக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் தனித்திருந்து விழுத்திருந்து ஜெபிக்கின்ற போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கும் கனி கொடுப்பார், நம் மீது இருக்கின்ற மற்ற அனைவருக்கும் கனி கொடுப்பார் என்று இந்த தோட்ட தொழிலாளர் அவர்கள் அந்த ஒரு மரத்துக்கு ஒரு ஆன்மாவுக்காக பரிந்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஊன் இயல்பை கலைந்துவிட்டு ஆவிக்குரிய இயல்பை நாம் பற்றி கொள்ளுகின்ற போது சிக்கென்ன பற்றி கொள்ளுகின்ற போது நிச்சயம் எவ்வாறு இந்த தோட்ட தொழிலாளி அந்த ஒரு அத்தி மரம் அந்த ஒரு ஆன்மாக்காக அவர் பரிந்து பேசினாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். நமக்காக நம்மோடு இருக்கின்றார். நமக்காக மரித்த இயேசுவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆவிக்குரிய இயல்போடு சேர்ந்து ஆண்டவரோடு நாம் பயணிக்கின்ற போது, இயேசுவோடு நாம் பயணிக்கின்ற போது நாம் நிச்சயம் கனி தருபவராக மாறுகின்றோம் இந்த சமுதாயத்திலே. ஆகவே தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய இரக்கத்தையும் அவருடைய பரிவையும் பெற்றவர்களாக தொடர்ந்து இந்த பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்கட்டும். ஆமீன்.